ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இடம்பரை கோலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றன. தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் நிறைவா போற்றி. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நட்சத்திர மண்டலத்துல 27 நட்சத்திரத்துல நாம இன்னைக்கு 5வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய மிருகசீரிஷம் நட்சத்திரத்தினுடைய பதிவு தான் நம்ம இப்ப பார்க்க. இதனுடைய மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் சாறை, பட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி, விருட்சம் கருங்காலி, மலர் ஜாதி மல்லி, தெய்வம் சந்திரன், சிவபெருமான் இதை சொல்லலாம். இதனுடைய உணவுப் பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், அல்வா. இதனுடைய காரத்தன்மை அல்லது இருப்பிடம் அப்படின்னு சொன்னோம்னா தென்னை சார்ந்த பொருட்கள், அதாவது தேங்காய், தேங்காயில செய்யக்கூடிய உணவு வகைகள் பூராமே இந்த நட்சத்திரத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். தேங்காய், தேங்காய் பருப்பி, தேங்காய் சாதம், தேங்காய் மிட்டாய், இளநீர் இதெல்லாமே கூட எடுத்துக்கலாம். அடுத்தது நாடார், அதாவது மரமேறாங்க இல்லையா, அதை சார்ந்து தொழில் செய்யறவங்க நாடார். பால் இது தயிர், மத்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரத்தம், உமிழ்நீர், தைராய்டு, ஜன்னல், தாழ்பால், திரசி இலை இதெல்லாம் வீட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொதுவான அமைப்பில் பார்த்தீங்கன்னா இது சுக்கரனுடைய வீட்டிலையும் புதனுடைய வீட்டிலையும் இருக்கு இதனுடைய சரிவாதுங்கிறாங்க. அதனால தபால் போக்குவரத்து, இஎன்டி பிரச்சனை, இந்த மாதிரி இதெல்லாம் சிடி வீடியோ இதெல்லாம் இந்த நட்சத்திரத்தினுடைய காரத்துவங்களாக வரும். மேலும் இவங்களுடைய வாழ்வியல் முறை, குணாதிசயங்கள் இதெல்லாம் நம்ம இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல இவங்க ஒரு புத்திமான், நல்ல நாலேஜ் உள்ள பர்சன், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கல்விமான், நல்ல ஒரு கல்வி கற்கக்கூடிய அமைப்பில் நல்லா இருப்பாங்க. நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது, இந்த மந்திரங்களை சொல்லக்கூடியவர்கள், வேத விற்பனர்களாக இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ரெண்டாவது, மந்திரம் சொல்லுதல் அப்படின்னா நல்லதும் செய்யக்கூடியதாகவும் இருப்பாங்க, கெட்டதுல செய்யக்கூடிய அமைப்புல இருப்பாங்க. துர் அமைப்புலையும் கூட இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த நட்சத்திரக்காரர்கள். இவங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி. இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பை விட, எல்லாரதை விட கொஞ்சம் தைரியம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே சமயத்துல கொஞ்சம் தான்கிற அகம்பாவமும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. அடுத்தது சகவாச தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சகவாச தோஷம் ஒரு சிலருக்கு அவங்களுடைய தசாபுத்தி காலங்கள் நன்மையா இருக்கும் பொருட்டு இவங்களுக்கு அந்த தோஷம் நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீமை செய்யக்கூடியதாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 2 டைரக்ஷன் சொல்லப்படுகிறது. இந்த நட்சத்திரத்திற்கு ராமாயணத்துல வரக்கூடிய கதாபாத்திரங்கள் 2 கதாபாத்திரங்களை நம்ம முன்ன வைக்கிறோம். அதுல ஒண்ணு மாரீசன், ராவணனுடைய மாமன் முறை. அடுத்தது இன்னொன்று பக்கம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராமருக்கு எப்பொழுதும் ராமனுடைய பெயரை உச்சரித்து கொண்டு இருக்கக்கூடிய அனுமான். இந்த 2 கேரக்டரையும் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம். இது ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். மாயை, ஒரு பிம்பம், மாய பிம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவங்களுக்கு நிஜம் எது, பொய் எதுங்கிறது இவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுல, அதை உணர்வதில் இவங்களுக்கு கொஞ்சம் நடைமுறை சிக்கல். அதனாலதான் இவங்களுக்கு இது ஒரு குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த நட்சத்திரக்காரர்கள்
குருவினுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது என்னன்னா, வழிகாட்டுதல் யாராச்சும் ஒருத்தர் இவங்களுக்கு வழிகாட்டுனா, அந்த வழிய வந்து நன்முறையில பயன்படுத்திக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு அதிகமாக இருக்காது. அதனால தான் இந்த நட்சத்திரத்துக்கு குரு தோஷம் அப்படின்னு சொல்லுது. போலியை கண்டு இவங்க ஏமாறுவாங்க. நிஜ வாழ்க்கை எது, போலி வாழ்க்கை எது அப்படிங்கிறத இவங்களால புரிஞ்சுக்க முடியாது. யாராச்சும் இவங்ககிட்ட அன்பு, அரு அ அனுசரணையா பேசினாங்க அப்படின்னா, அத வேகமாக நம்பக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர்கள் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம். அதனால வந்து இவங்கள புகழ்ந்தாலே இவங்களுக்கு வந்து அப்படியே தலையில ஐஸ் வச்சு உருகுன மாரி உருகுவாங்க. அப்ப இவங்க சில நேரங்களில் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இவங்களுக்கு வரும். அதனால உறவுகளிடையே இவங்களுக்கு வந்து ஒரு கசப்பான ஒரு அனுபவம் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து இந்த நட்சத்திரக்காரங்கள சொல்லலாம். இந்த மாரீசனுடைய வரலாறு நம்ம படிக்கும்போது, ராவணனுக்கு அவன் துணையா போறான். ஆனா, அவன் வந்து எவ்வளவோ தூரம் ஆ மாரீசன் வந்து ராவணனிடத்திலே சொல்லும் பொழுது, அந்த ராவணன் வந்து அவன ஏன்னா வந்து ராவணன் அரசன். அவன் சொல்றத கண்டிப்பா கேட்டுத்தான் ஆகணும். அப்ப அந்த நிலையில பார்க்கும் பொழுது, அவன் வந்து நம்ப என்ன சொன்னாலும், இவன் கேட்கிற நிலைமையில இல்ல அப்படிங்கிறத மாரீசன் உணர்றார். இப்ப வேற வழியே இல்ல. நம்ப போலன்னா இங்கேயே இவன் வந்து வாளை எடுத்து உருவி தன்னுடைய தலையை கொய்து விடுவான். இத காட்டிலும் என்ன அப்படின்னா, அந்த செயலை செய்து அந்த நல்லவனுடைய கையிலேயே நாம் உயிர் போவது நமக்கு ஒரு புண்ணியம் என்று கருதி, அந்த இடத்துல மாரீசன் வந்து ராமனுடைய கையால் வந்து தன்னுடைய உயிரை மாய்த்து அந்த அந்த சூழ்நிலை உருவாகும். அப்ப என்ன அப்படின்னா, இவங்க வந்து போகின்ற பாதையை சரியான முறையில் தீர்மானிக்காவிட்டால், இவங்களுடைய வாழ்க்கை இந்த மாரி போவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தவருடைய மனைவியை காப்பாற்றுவதற்காக உதவி செய்யக்கூடியவர். அதாவது நம்ம வந்து அவர் வந்து பரமாத்மா அப்படின்னு நம்ம இருந்தாலும் கூட, கதாபாத்திரத்துல அவர் வந்து அரசன். இந்த பக்கம் அவனும் அரசன். ராவணனும் அரசன். அவனுக்கு துணையா வந்து மாரீசன் வர்றாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ராமரும் அரசர் தான். ஆனா வந்து அவருக்கு வந்து அவருடைய மனைவியை காப்பாற்றுவதற்காக அனுமன் வந்து உதவி செய்றார். இத வந்து பாசிட்டிவ். இங்க பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். இவருக்கும் எல்லா இதுவும் இருக்கு. யாருக்கு? அனுமானுக்கும் எல்லா அவரு வந்து என்ன கடலையே கடக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கு இல்லையா? அ நெறைய அவருக்கும் எனர்ஜி லெவல் இருக்கு. இப்ப இது ஈக்குவல் நீங்க வந்து மாரிசனுக்கு எந்த அளவுக்கு ஈக்குவல் இது இருக்கோ, அதே சமயம் அ அனுமானுக்கும் அதை விட கூடுதல் பலமானவர் இருக்காரு. அப்ப அனுமானும் வந்து ஒரு தடவ வந்து சூரியனை ஒழுங்கி அந்த சூரியனை உலகமே இருண்டா போகுது அப்படின்னு இந்திரன் என்னுடைய தன்னுடைய வஜ்ராதாயத்துல அ எடுத்து அவருடைய வாயை உடைச்சிடுறாரு. அதனால வந்து அனுமானுக்கு வந்து பஜ்ரங்க பலி அப்படின்னு ஒரு பேரும் உண்டு. அப்ப என்னன்னா இவங்களுக்கு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மாரீசனுடைய தாயினுடைய பெயர் வந்து தாடகை. அப்ப இந்த தாடை சம்பந்தமாக இவங்களுக்கு கண்டிப்பாக அடிபடுவது அல்லது பல்லு சம்பந்தமா பிரச்சனை வர்றது, பல்லு எடுத்தல் இதெல்லாம் வந்து என்னன்னா, இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட கம்பைன்டா வரும். அப்ப இவங்களுக்கு கண்டிப்பா வந்து தாடை சம்பந்தமான பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அல்லது இவங்களுடைய தாடைய பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கு. ஒண்ணு உள்ற போயிருக்கும், இல்லைன்னா வெளிய நீட்டிக்கிட்டு இருக்கு. சின்ன தாடையா இருக்கு. தாடையே தெரியாத மாரி கூட ஒரு சிலருக்கு இருக்கலாம். அல்லது வந்து ஒரு சிலர் வந்து என்னன்னா, இந்த அ புயல, ஜர்தா, ஆ பீடா, அ கைனி இந்த மாரி நெறைய விஷயங்கள்ல போடுவதன் மூலியமா அவங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து கண்டிப்பா வந்து கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்ப இந்த மாரி அந்த கிரகம் அதனுடைய தசா புத்திகள் அமைப்பு வரும்பொழுது, அந்த நிலைப்பாட்ட வந்து அவங்களுக்கு நம்ம வந்து கண்டிப்பா ஒரு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. 2வது பார்த்தீங்கன்னா, இஎன்டி பிரச்சனை இவங்களுக்கு உமிழ்நீர் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகளும் இவங்களுக்கு அந்த 6/12ஆம் அதிபதியினுடைய தசாபுத்தி நல்ல இடங்கள்ல இல்லாம, ஒரு சாதகமான தசாபுத்தி இல்லைன்னா, அதுக்கு நோய் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு நம்ம சொல்லலாம்.
சில நேரங்கள்ல வந்து சூழ்நிலை கைதியாக இவங்க கண்டிப்பாக மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த ராவணனுடைய பேச்ச கண்டிப்பா வந்து தட்டி கழிக்க முடியாது. அப்படிங்கிற சூழ்நிலையில வந்து அங்க வந்து அவரு மாட்டிக்கிறாரு. அதே போல வந்து இவங்களும் சில நேரத்துல வந்து சூழ்நிலை கைதியாக மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். பெரியோர்கள் சொல்ல இவங்க வந்து கொஞ்சம் தட்டி கழிப்பாங்க, கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அதனால இவங்களுக்கு அந்த பருவ வயதுல அ கல்லூரி பருவங்கள்ல கண்டிப்பா வந்து இவங்களுக்கு அந்த லவ் அஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அது அவங்களுடைய தசாபுத்திய பொறுத்து. கண்டிப்பா அந்த வயசுல வரும். ஏன்னா, இந்த மான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதனுடைய நடைமுறை வாழ்க்கை முறைய நம்ம சில நேரங்கள்ல அத பார்க்கணும். இந்த மான் மிருகசீரிசத்தோட ஒப்பிடப்படுகிறது. ஏன்னா, மாரீசன் அந்த பொன்மானுடைய உருவம் எடுத்துட்டு தான் வர்றாரு. அப்ப இவங்க என்னன்னா, அ ஒரு விஷயத்த வந்து உண்மை எது, பொய் எதுன்னு இவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். அல்லது தன்னையே கூடிய சூழ்நிலையும் இந்த நட்சத்திரத்துக்கு உருவாகலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த வெயில் காலங்கள்ல மான் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கானல் நீரை பார்த்து ஓடும். தண்ணி இருக்குது அப்படின்னு. அங்க போனதுக்கு அப்புறம், அது தண்ணி இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு, மறுபடியும் வேற ஒரு இடத்துல அந்த கானல் நீரின் உருவத்த பார்க்கும் பொழுது, மறுபடியும் அந்த இடத்த நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இப்படி வந்து அது எது உண்மை, எது பொய்ன்னு சரியான முறையில தீர்மானித்து ஒரு நிலைப்பாட்டுக்கு போணும்னு நினைச்சா, அதால போக முடியாது. இப்படித்தான் இவங்களுடைய வாழ்க்கையினுடைய முறைகள்ல சில தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால இவங்களுடைய வாழ்க்கையும் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு போறதுக்கான அமைப்பு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. அடுத்ததாக இன்னொரு விஷயத்த பார்க்குறோம் நம்ம வந்து. இந்த தாரகாவனம் அப்படின்னு நம்ம புராதனத்துல சிவபெருமானுடைய வரலாற்று சொல்லப்படுகிறது. அந்த தாரகாவனத்துல பார்த்தீங்க அப்படின்னா, வேத விற்பனர்கள், மந்திரம் ஓதுவார்கள், ஜெபம் பண்றவங்க இவங்கலாம் வந்து பிராமின்ஸ். அவங்க வந்து கடவுளை வந்து பெரிதாக வணங்குவதில்லை. இதன் மூலியமாக வேள்விகள், யாகம் செய்வதன் மூலமாக இவங்க வந்து அந்த நிலையை அ இவங்களுக்கு தேவையான அனைத்தையும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்ப பகவான் என்ன பண்றாரு, அ ஈசனும் ஈசன் வந்து பகவான் கிட்ட கிருஷ்ணன் கிட்ட சொல்லி, ம். அவரு வந்து கிருஷ்ணன் வந்து மோகினி அவதாரமாவும், சிவன் வந்து பிச்சாண்டவர் அவதாரமாக எடுத்து போய் அந்த சூழ்நிலையை அங்க ஒரு மாத்தி, அந்த கதை கொஞ்சம் நிறையா போ லென்த்தா போவும். அந்த சூழ்நிலையில வந்து அவருங்க வந்து புலி அனுப்புறாங்க, மான் அனுப்புறாங்க, ஆயுதத்த அனுப்புறாங்க, அடுத்தது முயலகன அனுப்புறாங்க. இது எல்லாமே அவரு தன்னுடைய ஆடைகளாக அணிந்து கொள்கிறார். அவங்களுக்கு வந்து நல்ல வழி காட்டுறார். அது கதை ரொம்ப நீளமா போவும். சும்மா சுருக்கமா மட்டும் சொல்றேன். அப்ப என்னன்னா, இவங்களுக்கு அறிவு, திறமை எல்லாம் இருந்தாலும் சில நேரங்கள்ல வந்து கடவுளை மதிக்காத ஒரு சூழ்நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இயல்பு வாழ்க்கையில பெரியவங்கள, மத்தவங்களையோ அல்லது ஒரு முறையான ஒரு வாழ்க்கையோ ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு இருக்காது. சில நேரத்துல இவங்களுக்கு கல்யாணம் ஆவாத ஒரு சூழ்நிலை கூட இருக்கலாம். அல்லது திருமணம் தடை வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த மாரி ஒரு சூழ்நிலையில அதனுடைய தசாபுத்தி நல்ல அமைப்புல இருந்தா, அதை வைத்து நமக்கு இல்லற வாழ்க்கைய பத்தி நம்ம கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா வந்து இது வந்து ஒரு கேரக்டர வச்சு அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர வச்சு நம்ம சில விஷயங்கள் சொல்றோம். அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, அ உறவுகள் வந்து இவங்க கிட்ட வந்து அதிகமா எதிர்பார்ப்பாங்க. இவங்களும் நம்பி குடுத்துட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அ இவங்களுக்கு வந்து ராகு மகாதிசை வரக்கூடிய காலகட்டம், அந்த 12 வயசுலருந்து 19 வயசுக்குள்ள இந்த 7 ஆண்டு காலம் அவங்களுக்கு ராகு திசை வந்ததுன்னா, மிகவும் அந்த குடும்பத்தையே புரட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த 12 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ள அந்த ராகு திசைக்குள்ளேயே புதன் புத்தி வந்ததுன்னா, இன்னும் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்ல. அது அவங்கவங்க ஜாதகத்துல அந்த தசாபுத்தி காலம் வரும்போது, அல்லது
அவர்களுக்கு அந்த மாரி ஒரு திசை புத்தி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்திருக்கிற காலகட்டம் எப்படிங்கிறத அவங்க கண்டிப்பா வந்து அத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, கமெண்ட்ல பதிவு போடுங்க. எப்படி இருந்தது அப்படின்னு. அ அறிவு அதிகமாக உள்ள காரணத்தினால கொஞ்சம் இவங்களுக்கு தலைக்கனம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறத நம்ப முதல்ல பார்த்தோம். அ சிலர் வந்து தாய் தந்தையரை பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து கண்டிப்பாக இருக்கும். தாய்மாமன் என்ற அமைப்புல பார்க்கும்போது அவங்களுக்கு, இவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, அப்படி இருந்தாலும் இவங்களுக்கு அவங்க நல்லது செய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அ குறைவு. நம்ம குருவினுடைய ஆசி இவங்களுக்கு மிகவும் குறைவு அப்படின்னு நம்ம வந்து முதல்லயே பார்த்துறணும். அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போறது, அ தாராபவன் அடிப்படையில வரக்கூடிய அந்த ஒவ்வொரு தாரைகளுக்கும் நல்ல தாரைகள் எது அப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். அ மிருகசீரிஷ நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரமாக வரக்கூடியது சம்பத்து தாரை என்று சொல்லக்கூடியது திருவாதிரை. அப்ப சிவனுடைய அ படங்களை வைத்துக் கொள்வது, அல்லது வந்து பெரிய புராணம் கேட்பது, இதெல்லாம் ஒழுக்கமானது. பெரிய புராணம்லாம் படிப்பது வந்து கேட்பதும், ராமாயணம், மகாபாரதம் கேட்பதும் வந்து நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். இவங்க வாழைப்பழத்த உணவுல சேர்த்துக்கலாம். வாழைப்பழத்தை வைத்து மத்தவங்களுக்கு தானம் கொடுப்பதாலும், வில்வ கொடி சாப்பிடுவதாலும், வில்வ மரத்திற்கு நீர் ஊற்றுவதாலும், நம்ம தீபம் ஏற்றுவதாலும் இவங்களுக்கு வந்து ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்க. சேமதாரை என்று சொல்லக்கூடிய 4வது நட்சத்திரம் பூச நட்சத்திரமாக உள்ளதால் இவங்க ஆப்பிள உணவா எடுத்துக்கலாம். பாயாசம் ஒரு விசேஷ நாட்கள்ல பாயாசம் செய்து சாப்பிடுவது, தானமாக கொடுப்பது. அ இவங்க வந்து ம் பிரகஸ்பதிய வழிபடுவது ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சாதக தாரையாக வருவது மக நட்சத்திரம். அப்ப இவங்க வெண்பூசணி லேகியம், கீரை வகைகள உணவுல சேர்த்துக்கலாம். ஆலயத்துல வந்து அ அ அரச மரத்தடியில இருக்கிற பிள்ளையாருக்கு இவங்க வந்து மல்லிகைப்பூ சூடலாம். அ அதிரசம் நைவேத்தியமாக வைத்து படைத்து இவங்களும் உண்ணலாம். மத்தவங்களுக்கு தானமாகவும் கொடுக்கலாம். மைத்ரேய தாரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, உத்திர நட்சத்திரம். இது வந்து இவங்க உணவுல வந்து வடகத்தை சேர்த்து சாப்பிடுவது நன்மை பயக்கும். அ மாதுளை இவங்க வந்து உணவுல எடுத்துக்கலாம், நல்லது. அ அதே மாதிரி வந்து அ வெள்ளெருக்க செடியில அதனுடைய கட்டையில விநாயகர் சிலை செய்து, அதை வீட்ல வந்து மஞ்சள் பூசி, சந்தனம் பூசி வழிபாடு செய்வது நன்மை பயக்கும். அடுத்தது பரம மைத்ரேயதாரே அப்படிங்கிறது அஸ்த நட்சத்திரம். இதுக்கு வந்து அவங்க என்னன்னா, அ ஆரஞ்சு பழம் இத வந்து உணவா எடுத்துக்கலாம். தேன் கூடை வந்து இவங்க அந்த தேன்கூடு டெபாசிட்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி டெபாசிட்டுகள வந்து இவங்க எந்த அளவுக்கு இவங்க டெபாசிட் பண்ண முடியுமோ, அந்த அமைப்புல வந்து கூட்டுறவு வங்கியில இவங்க டெபாசிட் பண்ணுவது. ஏன்னா கூட்டுறவு வங்கியினுடைய சிம்பல் பார்த்தீங்க அப்படின்னா, 2 கைகள், இடது கைகள். அதுக்கு அஸ்த நட்சத்திரம் வருது. அதனால அந்த தேன்கூடு டெபாசிட்ங்கிறது அந்த கூட்டுறவு வங்கியில இருக்கு. அப்ப அந்த மாரி அந்த டெபாசிட்டுகளை செய்வதன் மூலமா இவங்களுடைய பொருளாதாரம் மேன்மேலும் அந்த பாண்டு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு பேரே பாண்டு. அப்ப பாண்டு அப்படிங்கன்னா என்னன்னா, 1ஐ 2 ஆக்குவது தான் பாண்டு. அதாவது 2 ஆனா 1. 1 ஆனா 2 அதுதான் பாண்டு. 1ஐ 2 ஆக்குவது தான் பாண்டு. அந்த மாரி செய்யலாம். அதிக நன்மை தரக்கூடிய தாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுச நட்சத்திரம். அப்ப இவங்க சப்போட்டா பழத்தை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். அல்லது வீட்டுக்கு அருகிலே வந்து சப்போட்டா மரத்தை வளர்ப்பதன் மூலியமாகவும் இவங்களுக்கு வந்து பொருளாதாரம் மேன்மை பெறும். அ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பந்தம் சிறப்பு தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய 15வது நட்சத்திரம் மூலமாக வருது. அப்ப இவங்க அ கொய்யா மரத்தை வளர்க்கலாம். கொய்யா பழங்களை அதிகமாக சாப்பிடுவது, மிளகு வடை அ சாப்பிடுவது, ஆஞ்சநேயருக்கு வந்து வெற்றிலை பானை சாத்துவது, ம் வடை சாத்துவது இதெல்லாம் வந்து நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அ நன்மைதாரைன்னு சொல்லக்கூடியது உத்திராட நட்சத்திரம். அப்ப இவங்க வந்து சம்மங்கி மாலை தொடுத்து ஆண்டவனுக்கு அணிவித்து வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். விநாயகருக்கு கொழுக்கட்டை செய்து வழிபாடு செய்வதன் மூலியமாகவும், ஆ பசுக்களுக்கு வந்து கன்று ஈனாத பசுக்கள் இருக்குது இல்லையா? அந்த பருவத்துக்கு வரக்கூடிய இது.
ஈனாத இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து இவங்க வந்து உணவு வாழைப்பழம் இதெல்லாம் தானமா கொடுப்பது இவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிரபல சுபதாரைன்னு சொல்லக்கூடியது 20வது நட்சத்திரம். இது வந்து சதய நட்சத்திரமாக வருகிறது. அப்ப இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கருப்பு திராட்சையை வந்து உணவுல சேர்த்துக்கிறதன் மூலியமா இவங்களுடைய ஹீமோ ஹீமோகுளோபின் வந்து அதிகமாக இருக்கும். இவங்க வந்து மலர்ச்செண்டுகளை வந்து அதிகமா அ இவங்களுக்கு வந்து ஒரு பொக்கை குடுக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாரி ஸ்டில்கள்ல வந்து வீட்ல அவங்க கையில பொக்கை வச்சு அந்த மாரி ஸ்டில்ல வச்சிருக்கிறது நன்மை பயக்கும். ஃப்ளவர் மருந்து இருக்கு இல்லையா? அந்த மாரி மருந்த இவங்க ஏதாவது இவங்க ராசிக்கு அது மாரி தகுந்தது இவங்க அதிகமா பயன்படுத்திட்டு வரலாம். ராக் வாட்டரு இதெல்லாம் வந்து இவங்க கொஞ்சம் பயன்படுத்துனாங்கன்னா, இவங்களுடைய மனநிலை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பிரபல யாகத்தாரை அப்படின்னு சொல்லக்கூடியது அசுபதி நட்சத்திரம். அப்ப இவங்க வந்து முந்திரி சாப்பிடலாம். முந்திரிய தானமா கொடுக்கலாம். சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வதன் மூலியமா, அதனுடைய ஸ்டில்ல இவங்க அடிக்கடி பார்ப்பதன் மூலியமா வந்து இவங்க பிரபல்யம் ஆவறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அபிஷேக தாரை என்று சொல்லக்கூடியது ரோகிணி நட்சத்திரமாக வருது. அதனால அதனுடைய உணவுகளை ஜிலேபி இதெல்லாம் வந்து அவங்க மாலையா அதாவது ஜிலேபிலாம் வந்து மற்றவங்களுக்கு தானமா குடுக்கலாம். ஆ தேரினுடைய சிம்பலை இவங்க எப்போதும் வச்சுக்கலாம். இவங்க அடிக்கடி வந்து ரோகிணி நட்சத்திரம் வர நாள்ல போயி இவங்க பேரச் சொல்லி, இவங்களுடைய ஜென்ம பிறந்த நாளும், ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளும் இணைந்து வர நாள்ல இவங்க போயி வழிபாடு செய்வது, அல்லது ரோகிணி நட்சத்திரம் வர அன்னைக்கு போய் இவங்க பேரச் சொல்லி அர்ச்சனை செய்வதன் மூலியமாக, இவங்களுக்கு வரக்கூடிய கெடு பலன்கள் மிக மிக குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறத இங்கே நான் பதிவு செய்து கொள்கிறேன். இப்ப நம்ம அடுத்ததாக இவங்க வந்து இப்ப நம்ம தாரை பார்த்துருக்கோம். இதுக்குள்ள இருக்கிற இன்னும் கொஞ்சம் சூட்சமமான விஷயங்கள நம்ம இப்ப பார்ப்போம். சம்பத்து தாரையாக திருவாதிரை வருவதனால் இவங்க வந்து சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திற்கு சென்று அங்க வந்து அவருடைய அபிஷேகம் நடப்பதை காணணும். அது வந்து ஒவ்வொரு பஞ்சாங்கத்திலயும் வந்து மா ஒரு வருடத்துக்கு இத்தன நாள் தான் வந்து அங்க அபிஷேகம் நடக்குதுன்னு ஒரு பொதுவான ஒரு விதி இருக்கு. அதனால அந்த நாள பார்த்து இவங்க தேர்ந்தெடுத்து, அந்த இரவு அங்கேயே தங்கி அபிஷேகத்தை கண்டு, மறுநாளும் ஆலயத்தை சென்று வழிபாடு செய்வதன் மூலியமாக இவங்களுடைய அ உண்மை, பொய் 2க்கும் வித்தியாசம் தெரியக்கூடிய ஒரு மனநிலையை இவங்களுக்கு உருவாக்கி, ஒரு நேர்மையான பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கண்டிப்பாக இவங்களுக்கு உருவாகும். அப்ப இவங்க என்னன்னா, கிருஷ்ணனை எந்த அளவுக்கு பிடிக்கிறாங்களோ, அதே அளவுக்கு இவங்களுக்கு சிவனையும் பிடிச்சாங்கன்னா, கண்டிப்பா வந்து அவருடைய குஞ்சத பாதம் அவருக்கு கண்டிப்பாக நன்மை தரும் அப்படின்னு சொல்லி, அடுத்தது வில்வ பொடிய இவங்க சாப்பிடுவது அல்லது வில்வ பழத்தினுடைய ஜூஸ்களை இவங்க வாங்கி சாப்பிடுவதன் மூலியமா, இவங்களுடைய நெகட்டிவ் தன்மை குறைந்து, பாசிட்டிவ் தன்மை வருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை கண்டிப்பா வந்து அந்த வில்வ ஜூஸ் கண்டிப்பா தரும். நீங்க சர்ச் பண்ணி பாருங்க கூகுள்ல நிறைய அதெல்லாம் ஆன்லைன்ல கிடைக்குது. அடுத்தது சேமதாரின்னு சொல்லக்கூடியது பூச நட்சத்திரம் வர்றதுனால இவங்க ஏதாவது ஒரு சித்தர் வழிபாட்டை இவங்க எடுத்துக்கலாம். அந்த சித்தர் வழிபாட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா, பௌர்ணமி அன்னைக்கு சதுர்த்தசி அன்னைக்கு நைட் அவங்க போய் காலையில விடிஞ்சா பௌர்ணமி வர்ற மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலை அவங்க போய் அந்த ஜீவசமாதி வழிபாடு செய்து அன்னைக்கு இரவு முழுதும் அதனுடைய ஜீவசமாதியில முடிஞ்சா அங்க இருக்கிறதுக்கு தங்கறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா அங்கேயே தங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா அங்க ஏதாச்சும் தங்கும் விடுதிகள் இருந்ததுன்னா ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ள அவங்க அங்க தங்கியிருந்து மறுநாள் காலையில அந்த ஜீவசமாதிக்கு போய் மறுபடியும் வழிபாடு செய்தோமானால் இவங்களுடைய ஆன்மா வந்து பலப்படும். அந்த ஆன்மா பலப்படுவதன் மூலியமாக இவங்களுடைய மனமும் சிந்தனையும் ஒரு நல்ல ஒரு ஒடுக்க நிலைக்கு வந்து அதனுடையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆலமரத்தடியே இவங்க வந்து ஒரு 21 சுத்தி வரலாம். அப்ப இவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அல்லது சேம நட்சத்திர தாரை வர்ற அன்னைக்கு வந்து ஒரு 21 முறை வந்து அந்த ஆலமரத்தை சுத்துனாங்கன்னா, முதல்ல ஆலமரத்தை ஏன் சுத்தணும் அப்படின்னு முதல்ல தெரியணும்ல. அது எந்நேரமும் வந்து
ஆக்சிஜனை வெளியிடக்கூடியது அரச மரம். அதனாலதான் வந்து அந்த உடனே போய் நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படின்னா போய் அங்க உட்காந்தா உடனே கிடைக்காது. நம்ம முதல்ல அதனோட பயணப்படணும். அதனோட நம்ம சுத்தும் போது என்ன அப்படின்னா, நம்மளுடைய சுவாசத்தினுடைய நிலைமை வந்து கொஞ்சம் டீப்பா போகும். நீங்க அந்த அரச மரத்தை சுத்தும்போது, அ உங்களுக்கு அந்த சுவாசத்தினுடைய டீப்பா போம்போது என்ன ஆகும்னா, முதல்ல உள்ள இருக்கிற கார்பன் டை ஆக்சைடும் அதிகமா இருக்கிறத வந்து வெளியில முதல்ல கொண்டு வரணும். இப்ப நமக்கு உள்ற ஒண்ணு நெகட்டிவ் இருக்கு அப்படின்னா, நீங்க பாசிட்டிவ் கொண்டு போய் உள்ற வைக்க முடியாது. ஏன்னா, அந்த பாத்திரம் வந்து நெகட்டிவ்ல ஃபுல்லா இருக்கு. அப்ப அந்த நெகட்டிவ் வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் தான், அதுக்குள்ள நம்ம வந்து பாசிட்டிவ வந்து உள்ற செலுத்துனா நிக்கும். இல்லைன்னா அது நிக்காது. அதனால தான் வந்து அந்த 21 சுத்து சுத்தும்போது, நம்மளுடைய சுவாசம் வந்து ரொம்ப டெப்த்தா போயி, அதில இருக்க கார்பன் டை ஆக்சைடு பூராமே வந்து நெகட்டிவ் பூராமே வெளியே தள்ளுனதுக்கு அப்புறம், பாசிட்டிவ உள்ற ஏத்தக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். அதனால தான் வந்து அந்த 21 முறை நீங்க வந்து அந்த அரச மரத்த கண்டிப்பா சுத்துங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாரி எருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உத்திராடம், உத்தரம், உத்திராட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, மலட்டு பசு உத்திராடம். உத்திரங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எருதனுடைய சிம்பல். இந்த எருது அப்படின்னா, ஒரு அளப்பரிய சக்தி கொண்டது. அது அளப்பரிய சக்தி கொண்டது. அந்த அளப்பரிய சக்தி நம்மகிட்ட இருக்கு. ஆனா வந்து, அது தவறான வழிக்கு பயன்படுத்தி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எதுக்கும் பிரயோஜனம் இல்ல. நம்மளுடைய நிலைமையும் ரொம்ப மோசமா போயிரும். அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும். அப்ப அந்த எனர்ஜி லெவல நம்ம நல்ல முறையில இப்ப ஒரு எருது இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அது எதற்கும் பயன்படாம வந்து இப்ப ஜல்லிக்கட்டுக்கு விட்டீங்கன்னா, அதுக்கு என்ன இருக்கும்? முதல்ல கோபம் இருக்கும், வெறி இருக்கும், ஆத்திரம் இருக்கும், ஒரு சீரான தன்மை இருக்காது. அதுவே வந்து வளர்த்தும் போதே வந்து ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையில வளர்த்து, அத வந்து ஒரு வண்டி மாட்டுல பூட்டி அல்லது ஏர் உழவுறதுக்கு நீங்க பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு உற்ற நண்பனாக, உறுதுணையாக உங்களுக்கு இருக்கும். அப்ப ஒரு பொருள் ஒண்ணுதான். அத நம்ம எப்படி கையாள போறோங்கிற நிலைமையில அதனுடைய அதனுடைய வாழ்க்கை தன்மைய மாறுபாட நம்மளால உணர முடியுது. அப்ப அந்த அந்த உத்தர நட்சத்திரம் எருது அப்படிங்கும்போது, இவங்க அந்த மாதிரி தங்களுடைய நிலைப்பாட்டை வந்து புரிஞ்சுக்கணும். இவங்க ஜல்லிக்கட்டு ஸ்டில்ல வச்சாங்கன்னா, கண்டிப்பா வந்து இவங்க டைரக்ஷன் மாறி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாசிட்டிவ்ல போமாட்டாங்க. நெகட்டிவ்ல போவாங்க. அப்ப என்ன பண்ணணும் இவங்க, அ நந்தி வழிபாடு செய்வது 1. 2வது என்னன்னா, எருது மாடு அதாவது வண்டி மாட்டோட இருக்கிற சிம்பல இவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா, இவங்க வாழ்க்கை வந்து இலகுவா போறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. அடுத்தது அ ஆரஞ்சு ஜூஸு அப்படி சாப்பிடுறது வந்து அந்த அஸ்த நட்சத்திரம் ஆரஞ்சு ஜூஸ். அஸ்தம் அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். 6, 5 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 5ங்கிறது நம்மளுடைய பாக்கியம். 6ங்கிறது நம்மளுடைய சேவை. இப்ப நம்ம தொழில், கடன் அப்படின்லாம் சொல்றோம் அப்படி இல்லையா? அப்ப சேவை அப்படிங்கிறது வந்ததுன்னா, அங்க நல்ல மனம், நல்ல எண்ணம், அங்க வந்து நம்மளுக்கு கோபம், வெறுப்பு இதெல்லாம் வந்து இருக்காது அந்த இடத்துல. ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை வந்து இருக்கிறவங்க தான் வந்து சேவை மனப்பான்மை ஏற்க முடியும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு நர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எப்பேர்ப்பட்ட மனநிலையில இருந்தாலும், அந்த இடத்துக்கு வந்தா அந்த பேஷண்டோட கனிவா, பரிவா, அன்பா, ஒரு நட்போட அவங்ககிட்ட பேசும்போது, அந்த நோயாளி அதனாலேயே பாதி குணமாவறாரு. அப்ப சேவை என்பது இப்படிதான். அப்ப 5ம் 6ம் சேரும்போது இவங்களுக்கு அந்த 11 அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதனால தான் 6, 5 நன்மை தரும் அப்படின்னு பொதுவா சொல்லலாம். அப்ப இணைந்த கைகள் அஸ்த நட்சத்திரத்துக்கு இணைந்த கைகள். நாம ஒருத்தரோட இணைந்து இருக்கணும் அப்படின்னா, கூட்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன முதல்ல வேணும்? விட்டு குடுக்குற மனப்பான்மை இருக்கணும். அதே சமயத்துல இறுக்கமாக பற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கணும். ஏன்னா தானோன்னு உறவ பிடிக்கக்கூடாது. உறவ பிடிக்கும்போது பற்றுதலோடு பிடிக்க வேண்டும். அதுதான் அதனுடைய உண்மை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, சம்மங்கி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு நீளமான ஒரு மலர் வெள்ளை கலர் இருக்கக்கூடியது. அந்த மலர வந்து இவங்க அ இறைவனுக்கு வழிபாடு செய்வதற்கு அல்லது வீட்ல வந்து அந்த செடிகளை வளர்த்துவது இவங்களுக்கு கண்டிப்பா அ நன்மை தரும். அடுத்தது அ புதிய நபர்களை இவங்க வரவேற்கும் பொழுது என்னன்னா, இவங்க வந்து அந்த
புலவர் பொக்கையை கொடுத்து வரவேற்பது இவங்களுக்கு நன்மை தரும். ஆ அஸ்வினி நட்சத்திரம் வர்றதுனால இங்க வந்து அ கொல்லிமலை சென்று அறப்பளீஸ்வரர் ஆலய வழிபாடு, அங்க எட்டி மரமும் ஸ்தல விருட்சகமாக இருப்பதனால, அங்கேயும் இவங்க போயி வழிபாடு செய்து எங்களுக்கு வாழ்க்கைக்கு நல்ல பலனை தரும். கிருஷ்ணனுடைய பெயரை இவங்க சிவனுடைய பெயரை அதிகமாக இவங்க சொல்லுவதால், இவங்களுடைய எண்ண ஓட்டமும், மன ஓட்டமும் நல்ல நிலைமைக்கு தீருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்க குருவாயூர் அடிக்கடி போயிட்டு வரலாம். அ அடுத்தது வந்து இங்க பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் இப்ப அந்த ஆலயத்துக்கு போவதனாலயும் இவங்களுக்கு ஏன்னா வந்து அது மண் தன்மை. காஞ்சிபுரம் வந்து அ பஞ்சபூத தலங்கள்ல வந்து மண் தலமாக இருக்கிறதுனால, அங்க இருக்கிற பெருமாளை வழிபடுவதாலும் இவங்களுக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. விநாயகருக்கு இவங்க வந்து சதுர்த்தி திதி அன்னைக்கு கொழுக்கட்டை வச்சு வழிபாடுவது இவங்களுக்கு மேலும் நன்மையான பலனை தரும். இப்ப என்னன்னா இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரே நாள்ல செஞ்சுட்டு எனக்கு சக்சஸ் ஆயிடுச்சு சார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. வழிபாடுங்கிறது என்னன்னா, நமக்கும் இறைவனுக்குமான தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் வந்து வழிபாடு. ஒரே நாள்ல செஞ்சு எந்த காரியத்தையும் நம்ப ஜெயிச்சிட முடியாது, குறைச்சிட முடியாது. தொடர்ந்து வழிபாடு செய்வதன் மூலியமா தான் நமக்கு நல்ல பலனை கிடைக்கும். கெடு பலன்கள் குறைவதற்கான வாய்ப்பும் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு காவடி எடுத்தல் வந்து முருகனுக்கு நடைப்பயணம், காவடி எடுத்தல் இதெல்லாம் வந்து இவங்களுடைய அ குறைகளை வந்து ஈஸியா வந்து நிவர்த்தி பண்ணிக்க முடியும். இப்போ ஒவ்வொரு மாசமும் வந்து பங்குனி உத்தரம் வருது, தைப்பூசம் வருது. இந்த நாள்ல வந்து அந்த ஆலயத்துக்கு சென்று அங்க வந்து காவடி எடுப்பது, விரதம் இருப்பது, இதெல்லாம் மத்தவங்களுக்கு பானகம் குடுப்பதன் மூலியமா கூட இவங்களுடைய வாழ்க்கையில உள்ள கொடிய துன்பங்களிலிருந்து விடுதலையாகி அப்பக்கப்ப அப்படியே கொஞ்சம் முன்னேற்றம் டெவலப் ஆகறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. நரசிம்மர் வழிபாடு இவங்க செய்வது மிகவும் நல்ல பலனை தரும். நரசிம்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படின்னா, சதுர்தசி வளர்பிறையா இருந்தாலும், தேய்பிறையா இருந்தாலும், அந்த சந்தியா நேரத்துல வந்து ஒரு 5:30 டூ 6:30க்குள்ள நீங்க போய் வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதே மாரி வெண்பூசணி வந்து ஒரு சிலருக்கு வந்து சாறு குடிப்பது வந்து அவியலு, கூட்டு, மோர் குழம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆனா வந்து அதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் இல்ல சார். செஞ்சு தர்றதுக்கு யாரும் ஆள் இல்ல அப்படின்னு தான் நெறைய பேர் இன்னைக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க வந்து வெண்பூசணி லேகியம், வெண்பூசணி சூரணம் இதெல்லாம் வந்து நாட்டு மருந்துல கடைகள்ல கிடைக்குது. அத வாங்கி இவங்க அத சாப்பிட்டாங்கன்னா, இவங்களுக்கு வந்து அந்த நன்மையான விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஏன்னா ஒரு மனிதனுக்கு முதல்ல இருக்கிறது என்ன வேணும் அப்படின்னா ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியம் முதல்ல ஒரு மனிதனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து அவங்களுடைய எண்ணமும் செயல்பாடும் நல்ல முறையில இருக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த நட்சத்திரத்தை பற்றி அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.